கோயம்புத்தூர்ல தாமரைகிட்ட கீழே போயிட்டாங்களே, நீலகிரியில தாமரைகிட்ட கீழே போயிட்டாங்களே, தென் சென்னையில தாமரைகிட்ட கீழே போயிட்டாங்களே, மத்திய சென்னையில தாமரைகிட்ட கீழே போயிட்டாங்க. அப்ப இந்து நாடார், கொங்கு வேளாளர், பிறமொழி லிங்குஸ்டிக் சகோதரர்கள், பிராமணர்கள் தென் சென்னை உள்ள இடங்கள்ல, சௌராஷ்டிரா பிராமின்ஸ் யாதவர்கள் உள்ள மதுரை போன்ற இடங்கள்ல இதே தாமரை வந்து ரெட்டலைய 3வது தள்ளி இருக்குத. இது தமிழரி மணியே லப்போதி போனி வாயால வைத்தால அடிச்சுக்கிட்டாலும் சரி, பல கருப்பையா தீல மிதிச்ச மாதிரி அவ்வா பாணி கதர்னாலும் சரி, மதிப்புக்குரிய சுந்தரராமன் வருத்தப்பட்டாலும் சரி, பாண்டே வருத்தப்பட்டாலும் சரி, கலைஞருக்குள்ள எதிர்ப்பு ஸ்டாலினுக்கு இல்ல. ஸ்டாலின் தூக்கி பேசுறேன், ஸ்டாலினுக்கு ஜாலரா அடிக்கணும் யாரும் நினைக்காண்டாம். கல்யாணராமன் ஜி கூட அதை நினைக்காண்டாம். ஆர்கேனால டெபாசிட் இழந்து 3வது போனவர் புத்திசாலித்தனமா ஒரு அணியை கட்டமைச்சிட்டாரு. சீமானே இப்ப எல்லாத்துக்கிட்டையும் 25% அதிமுக ஓட்டு காசு வாங்கிட்டு உதயசூரனுக்கு போயிட்டான், எடப்பாடிக்கு என்ன செல்வாக்குங்கிறத பேசுறாருங்க. தகவல் நமக்கு வருது. அதிமுகவுடைய விவகாரங்களும் தொடர்ந்து பேசப்படுது. கூட்டணியை நோக்கி இப்ப நகர தொடங்குவாங்க. எல்லாருமே 26 மைண்ட்ல வச்சு கணக்கு போட ஆரம்பிப்பாங்க. திமுக இந்த பக்கம் ஒரு ஸ்ட்ராங்கான அலையன்ஸா இருக்கு. அதிமுகவுடைய வியூகம் எப்படி இருக்கும்? அதிமுக மிகப்பெரிய சிக்கல்ல மாட்டிட்டு இருக்கிறாங்க. அவங்க பன்னீர்செல்வத்தை நீக்கினது அவங்களுக்கு பெரிய பேரடைவு. அவங்க பார்லிமெண்ட் வேற அசம்பிளி வேறங்கிற ஒரு டிஃபென்ஸை வைக்கிறாங்க. ஆனா கடைசியா இரட்டை தலைமையா இருக்கும்போது 33% வாக்குகளை வந்து அவங்க பார்லிமெண்ட் அசம்பிளியில பெற்றாங்க. ஆனா இன்னைக்கு ஒற்றை தலைமையாகி 20% வாக்கு தான் பெற்றிருக்காங்க. இந்த 20% வாக்கின் தன்மையும் புரியாம மேம்போக்கா அவங்க பேசிட்டு இருக்காங்க. இந்த வாக்குகள் வந்து கன்னியாகுமரி மாவட்டத்தில் 4% தான், 23% ஆவரேஜில். திருநெல்வேலியில 8% தான், தூத்துக்குடியில 15% தான். இது தென்காசியில கிருஷ்ணசாமி ஓட்ட கழிச்சா அங்கேயும் ஒற்றை இலக்கம் தான். ராமநாதபுரத்தில் 9%, தேனியில 13%. அதுவும் தேனி தூத்துக்குடி போன்ற இடத்துல எல்லாம் இவங்க தேமுதிக விஜயகாந்த் சிம்பதி இல்லைன்னா அங்கேயும் ஒற்றை இலக்கம் தான் போயிருக்கோம். 13 வந்திருக்காது, ஒற்றை இலக்கத்துக்கு போயிருக்கோம். மதுரையில 3வது இடம், சிவகங்கையில 20% ஓட்டு எடுத்துட்டாங்க. தென் மாவட்டத்திலே அச்ராஜா எடுத்த அந்த ஓட்டை எடுத்துட்டாங்க. சிவகங்கையில நம்ம கரெக்டா தான் சொல்றோம். சிவகங்கையில ஒன்லி கல்லர் ஓட்டுங்கிறத எடுத்தாங்களா, முத்திரையர் ஓட்டம். தென் மாவட்டத்தில் சிவகங்கையில மட்டும் அவங்க ஓட்டை நிரூபிச்சுட்டாங்க, பழைய ஓட்டை அவங்க நிரூபிச்சுட்டாங்க. அப்கோர்ஸ் மறவர் இல்லை, அதனால ஓபிஎஸ் உள்ள பாதிப்பு இல்லைன்னு கூட இருக்கலாம். எனிவே சிவகங்கை நம்ம டேட்டா சொன்னா நம்ம கரெக்டா சொல்லணும், நியாயமா சொல்லணும். அந்த இடத்துல சிவகங்கையில மட்டும் அவங்க வாக்கு நிரூபிச்சிருக்காங்க. கொங்கு மண்டலத்துல கோயம்புத்தூர்ல கீழே போயிட்டாங்க, அவங்க நீலகிரியில கீழே போயிட்டாங்க, பொள்ளாச்சியில பல செக்மெண்ட்ல கீழே போயிட்டாங்க. அவங்க வெற்றி பெற்ற நல்ல வாக்கெடுத்த இடம் வன்னியர் பெல்ட்னு சொல்லக்கூடிய 10.5க்கு அவங்க இடஒதுக்கீடு கொடுத்த இடத்துல தான் எடுத்திருக்காங்க. அப்போ இந்த அரசியல் வந்து மக்களவை வேறு சட்டமன்றம் வேறுங்கிறதெல்லாம் இல்லை. 10.5 கொடுத்ததுக்கு வன்னியர்கள் வந்து போட்டுட்டாங்க. மற்ற ஜாதிகளுக்கு இல்லாத பெருமை எங்க ஜாதிக்கு 10.5 கொடுத்து ஒரு ஜாதிக்கு தனி ஒதுக்கீட ஐயா எடப்பாடி பழனிசாமி தந்துருவாரு, போடு ஓட்டு எடப்பாடி பழனிசாமி, வன்னியர்களின் பெருந்தலைவர் எடப்பாடி பழனிசாமின்னு அவங்க போட்டு தள்ளிட்டாங்க. ஏன்னா மக்கள் திலகம் எம்ஜிஆர் உயிரோடு இருக்கும்போது சேலத்துல 38%, நெல்லையிலும் அவருக்கு 38% வாக்கு வரும். செல்வ குணபதி 99 ஜெயலலிதா அம்மையார் சேலத்துல வாழப்பாடு ராமூர்த்தியை தோக்கடிக்கிறதுக்கு நிறுத்தி தோக்கடிக்கும் போது PH பாண்டியனும் நெல்லையில தோக்கடிச்சு காட்டினாரு எதிரணிய. அப்போ நெல்லையும் சேலமும் அவங்களுக்கு ஒரே மாதிரி தான் இருக்கும். ஆனா இன்னைக்கு சேலம் 38 இருக்குது, நெல்லை 8 இருக்குதுன்னு சொன்னாங்கன்னா இது வந்து அதிமுக எம்ஜிஆருக்கு ரெட்டையிலையும் இல்லை, ஜெயலலிதா அம்மையாருக்கு ரெட்டையும் இல்லை, ஜாதி அரசியலின் ரெட்டையில, ஜாதி அரசியலின் கூறுகளின் ரெட்டையிலையா இது இருக்குது. அந்த ஜாதி அரசியலின் கூறுகள் தான் CV சண்முகமும் எடப்பாடி பழனிசாமியும் ராமதாஸ் கோரிக்கைக்காக வன்னியருக்கு மட்டும் MBCல மட்டும் மாற்றத்தை பண்ணாங்க. BCல முத்திரையருக்கு மாற்றத்தை பண்ணி கொடுக்கல, BCல யாதவர்களுக்கு மாற்றத்தை பண்ணி கொடுக்கல, BCல செங்குந்தருக்கு மாற்றத்தை பண்ணி கொடுக்கல, விஸ்வகர்மாவுக்கு பண்ணி கொடுக்கல, இவங்களுக்கு மட்டும் மாற்றம் கொடுத்தாங்க. இன்னைக்கு முனைவர் நண்பர் இவரு ரவிக்குமார் அவர்கள் பறையர்களுக்கு தனி ஒதுக்கீடுன்னு கேட்கிறார். அவரோட கேள்வியில நியாயம் இல்லாம இல்ல. அவர் கொடுக்கக்கூடிய அந்த புள்ளிவரங்களை பார்க்கும்போது பறையர் சமூகம் வந்து உரிய இடம் பெறலன்னு அவரு தன்னோட கோரிக்கையை முன்வைக்கிறது தவறு இல்லை. அப்போ அவர் இன்னைக்கு அந்த இதை சொல்றாரு. அப்போ நீங்க ஒரு தனி ஒதுக்கீடுன்னு ஒருத்தர் கொடுத்தீங்கன்னா சரி, இன்னைக்கு தான் SCல அதிகாரம் உண்டுங்கிறது சுப்ரீம் கோர்ட் சொல்லி இருக்குது. அன்னைக்கு BCலையும் உங்களுக்கு அதிகாரம் உண்டு. ஆனா BCல உள்ள சமங்களுக்கு நீங்க நியாயத்தை பண்ணாம MBCல மட்டுமே கை வச்சு பண்ணீங்க. அப்போ ஜெயலலிதா அம்மையார் உயிரோடு இருந்தா இப்படி இதை பண்ணிருப்பாரா? மக்கள் தலைவர் எம்ஜிஆர் இதை எப்படி டீல் பண்ணாரு? எல்லா ஜாதிகளையும் கூட்டி தமிழகத்தின் ஜனத்தொகை 25 கோடின்னு ஆக்கிட்டு போயிட்டாரு. அப்ப எம்ஜிஆருக்கு அதிமுக அங்க இருக்குது, எம்ஜிஆருக்கு ரெட்டலையா அங்க இருக்குது. ஒரு ஜாதிக்கு அடிப்படையாம நின்று டாக்ட்ஃபுல்லா புத்திசாலித்தனமா ராஜேந்திரமா நடவடிக்கை எடுத்துட்டு போன எம்ஜிஆர் எங்க? எடப்பாடி பழனிசாமி எங்க? எடப்பாடியில ஜெயிக்கிறதுக்காக 20% இடஒதுக்கீட்டுக்குள்ள மாற்றங்களை கொண்டு வந்த எடப்பாடி பழனிசாமி எங்க?
நம்ம யோசிச்சு பார்க்கணும்ல. இல்ல நீங்க பன்னீர்செல்வத்தை நீக்கினது தப்புங்கிறதான் பேசுறீங்க. இப்போ எடப்பாடி பழனிசாமி ஒரு சமூகத்துக்கான தலைவரா மாறிட்டார் அப்படின்னா பன்னீர்செல்வத்தை நீங்க தென் மாவட்டங்களுக்கான ஒரு சமூகத்துக்கான தலைவரா தானே ப்ரொஜெக்ட் பண்றீங்க. அவர் 5 சீட்டு நின்று இருந்தா அந்த அந்தஸ்தை பெற்றிருப்பாரு. பன்னீர்செல்வம் இமேஜ் தான் இருக்குது. அவர் வந்து எடப்பாடியை டேமேஜ் பண்ணிட்டாரு, எடப்பாடியை பலகீனப்படுத்திட்டார், புல் டவுன் பண்ணிட்டாரு. அவர் வந்து ஒரு 5 சீட்டு நின்னா அவர் ஒரு சக்தியா நின்றுப்பாரு. ஒரு சீட்டு தான் நின்னாரு, ஆனா ஒரு சீட்டு நின்று இவரை பலகீனப்படுத்திட்டாருங்கதான் சொல்றேன். என்ன சொல்ல வர்றேன்னா, அதிமுகன்னு பேசுறது, அக்னி பொருளான அதிமுகன்னு பேசுறது வந்து சரியான வாதம் இல்லை. பெரும்பான்மை அரசியல் விமர்சனம் அதைத்தான் பேசுறாங்க. அந்த அதிமுகங்கிறது வேற, இந்த அதிமுகங்கிறது வேறங்கிறதான் என்னோட பார்வை. இப்ப எடப்பாடி ஓபிஎஸ் உள்ள கொண்டு வந்துட்டா 26ல எடப்பாடி சிஎம் ஆயிருவாரா இல்ல அதிமுக ஆட்சிக்கு வந்துருமா? ஓபிஎஸ் இருக்கும் போதே தோக்க தானே செய்தாங்க. அதைத்தான் நான் சொன்னேன், தோத்த கட்சியில பிளவுங்கிறதா நான் சொல்லிட்டு இருக்கிறேன். மக்கள் வந்தாலும் ஜெயிக்க முடியாது உங்களுடைய. நான் ஏற்கனவே சொன்னேன், யுனைடெட் தே மே வின், டிவைடட் தே வில் ஃபால். இதைத்தான் நான் சொல்லிட்டு இருக்கிறேன். இப்ப என்னோட அந்த பழைய பேட்டிகளை இதை நீங்க பார்க்கலாம். அப்ப ஒன்னா நின்னும் தோத்து தானே பிரிஞ்சு போறாங்க. ஒற்றை தலைமையா போனது அந்த கட்சி பல இடங்கள்ல பலகீனப்பட்டு போச்சு. அந்த கட்சி கழிஞ்ச 2019 மக்களவை தேர்தலில் 10.5 யாருக்கும் கொடுக்கல. 19க்கு பிறகுதான் 10.5 கொடுத்தாங்க. அந்த 10.5 வச்சு தமிழக அரசியல்ல பல மாற்றங்கள் வந்திருக்குது. இதுல எம்ஜிஆரோ ஜெயலலிதாவோ ரெட்டலையோ வந்து தாக்கம் வந்து குறைவுங்கிறதா நான் சொல்றேன். அதனாலதான் கள்ளக்குறிச்சியில 40% வந்துட்டாங்க, தென் நாமக்கல்ல 40 தாண்டிட்டாங்க, சேலத்துல 38, இன்னும் சொல்லுங்க சிதம்பரத்துல 35% வாக்கு 10.5 வந்திருக்காங்க. இதே சிதம்பரத்துல அண்ணன் ரஜினிகாந்த டாக்டர் ராமதாஸ் வந்து நாம திருமாவளவன் ஆதரிக்கணும்னு அண்ணன் ரஜினிகாந்த் கிட்ட சொல்லும் போது அவர் வந்து தடா பெரிய சேம ஆதரிச்சு டெபாசிட் இழந்து போனாரு. அந்த சிதம்பரத்துல ஜெயலலிதாவும் ரஜினிகாந்த் டெபாசிட் இழந்த சிதம்பரத்துக்குள்ள இன்னைக்கு 35% வாக்கெடுத்து ராமதாஸையும் பாஜகவையும் எடப்பாடி பழனிசாமி டெபாசிட் இழக்க வச்சிருக்காருன்னா இது 10.5% அதிமுக தானே. ஏன்னா ஜெயலலிதா இவங்க டாப்பு சூப்பர்னு சொல்லக்கூடிய ஜெயலலிதாவே டெபாசிட் இழந்து 3ஆவது போயிட்டாங்க. ரெட்டல இல்ல அது மட்டும் காரணமா இருக்க முடியுமா? அங்க ஒரு வேட்பாளர் வந்து வேற ஒரு இடத்துல இருந்து எடுத்துட்டு வந்து போடுறாங்க. அது தாமரை சின்னம் அங்க பாப்புலரா இல்லாம இருந்திருக்கலாம். ரெட்டையில ஏற்கனவே அங்க செல்வாக்கு இருக்கக்கூடிய ஒரு சின்னம். அந்த ரெட்டையில வந்து திருநெல்வேலியில 8% போயிட்ட, அந்த லெட்டரையில போலரைசேஷன்ல 4% போயிட்ட. கன்னியாகுமரியில எம்ஜிஆர் காலகட்டத்தில் கூட கொட்டாரம் கிருஷ்ண அண்ணன் கன்னியாகுமரியில ஜெயித்தான். இவர் நாஞ்சில் வின்சென்ட் இன்னைக்கு வாத்தியார்னு புக்கெல்லாம் எம்ஜிஆருக்காக நன்றி உணர்வோட எழுதியிருக்கிறாரு, அவர் வந்து நார்வேல ஜெயித்தாரு. அப்போ அந்த கன்னியாகுமரி மாவட்டத்தில் 4% தான் அடிப்பீங்களா? இப்போ பாஜக சில இடங்கள்ல வாக்குகள் வாங்கியிருக்கு. அது வந்து இப்போ கொங்கு மண்டலம் அப்படின்னா அங்க ஒரு கம்யூனிட்டி மட்டும்தான் பிஜேபி ஆதரிச்சதுன்னு நம்ம சொல்ல முடியுமா? பாஜக ஒரு கம்யூனிட்டி மட்டும்தான் ஜாஸ்தி ஆதரிக்காருன்னு தாராளமா சொல்லலாம். இந்த நாடார்கள் தான் கன்னியாகுமரி மாவட்டத்தில் பாஜக ஜாஸ்தி ஆரம்பிக்காங்கிறாங்க. இந்த நாடார்கள் தான் மண்டக்கார கலவரத்தில் மர்டர் கேஸ் வாங்கினதும் அவங்க தான், மர்டர் ஆனதும் அவங்க தான், கல்லை கட்டி கடல் ஆத்ததும் அவங்கள தான், மர்டர் கேஸுக்கு ஆளானது அவங்க தான். ஒரு சமூகம் ஜாஸ்தி இருக்குன்னு அந்த ஒரு சமூகத்தை மட்டும் சொல்லிட முடியாது. அந்த சமூகம் பிரதானமா இருக்குது. இந்துக்கள்ல 70-75% அவங்க இருக்கிறாங்க. மற்றபடி கிறிஸ்தவ கம்யூனிட்டி இருக்கிறாங்க, நாயர் இருக்கிறாங்க, செக்கால இருக்கிறாங்க, மற்ற இந்து சமூகங்களும் பலரும் இருக்கிறாங்க. அதே மாதிரி இங்கேயும் எடப்பாடிக்கு வந்து எல்லாரும் போட்டாலும் கூட அள்ளி போட்டது வன்னியர்கள் தாங்கிறது என்னோட கருத்து. ஏன்னா 2019 இதே எடப்பாடி செக்மெண்ட்டுக்குள்ள உதயசூரியன் வந்து 8000 ஓட்டு அதிகம். ஆனா 10.5 கொடுத்த பிறகு இப்போ 45,000 ஓட்டு ரெட்டல அதிகம், 51% ஓட்டு ஐயா எடப்பாடி பழனிசாமி கேண்டிடேட் அங்க வாங்கிட்டாங்க. அது ஐயா எடப்பாடி பழனிசாமிக்கு தனிப்பட்ட செல்வாக்கு, அதிமுக தலைவர்களே தனிப்பட்ட செல்வாக்கு ஐயாவுக்கு இருக்குங்கிறத நான் மறுக்கல. நான் உண்மையை ஒத்துக்கிட்டு தான் விஷயங்களை புட்டு வச்சு உடைச்சி எரிஞ்சு பேசுவேன். அந்த வகையில பார்க்கும்போது இன்னைக்கு 20% வாக்கு அதிமுக காப்பாற்றப்பட்டிருக்குன்னா 10.5 வன்னியர் சமூகத்தின் ஆதரவு தான். ஏன் ராமதாஸே பலகீனப்பட்டு போயிட்டார? எடப்பாடி அவங்களுக்கு எப்படிப்பட்ட இடம்? ரெட்டல வந்து மாம்பழம் வந்து 3வது தள்ளின இடம் எடப்பாடி பழனிசாமி எடப்பாடி தொகுதி. எடப்பாடியே 3வது போனார். ஐ கணேசன் வன்னியர் எழுச்சியில இடத்துக்கு வந்தாரு. அந்த எடப்பாடிக்குள்ள இன்னைக்கு பாமகவுக்கு கிடைச்ச ஓட்டுல பாதி ஓட்டு வன்னியர் ஓட்டு, வன்னியர் ஓட்டு அப்படியே எடப்பாடி பழனிசாமி இழந்திருக்கு. பாஜகவோட அலையன்ஸ் வைக்கும் போது அந்த ஃபேக்டர்லாம் ஒர்க் ஆகாதா? இது வெறுமனே நீங்க சொல்ற காரணம் மட்டுமா இருக்கும்? பாஜக கூட அலையன்ஸ் வச்சதுனாலதான் நீங்க ஒர்க் அவுட் ஆச்சுன்னு சொன்னா, வன்னியர் சமூகம் அதை ஏத்துக்கலன்னு சொன்னா அவங்களோட வாதத்தை நான் வந்து மறுக்கல. நான் மோடி சப்போர்ட்டர் தான், பட் யதார்த்தத்தை மறைச்சு நான் பேச மாட்டேன். ஏன்னா
அது வன்னியர் சமூகம் ஏற்காம இருந்திருக்கலாம். ஏன்னா 10 தொகுதியில 9 தொகுதியில 3வது போயிட்டாங்க. ஒரு தொகுதியில தான் தருமபுரி மட்டும்தான். ஆனா அப்படி இல்லையே. தாமரை கிட்ட அவங்க 8% போயிட்டாங்களே, திருநெல்வேலியில சக்கப்பழத்துக்கிட்ட பலாப்பழத்துக்கிட்ட 9% போயிட்டாங்களே, குக்கர்கிட்ட 13% போயிட்டாங்களே. இப்படி நீங்க பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர்ல தாமரை கிட்ட கீழே போயிட்டாங்களே, நீலகிரியில தாமரை கிட்ட கீழே போயிட்டாங்களே, தென் சென்னையில தாமரை கிட்ட கீழே போயிட்டாங்களே, மத்திய சென்னையில தாமரை கிட்ட கீழே போயிட்டாங்க. அப்ப இந்து நாடார், கொங்கு வேளாளர், பிறமொழி லிங்குஸ்டிக் சகோதரர்கள், பிராமணர்கள் தென் சென்னை உள்ள இடங்கள்ல, சௌராஷ்டிரா பிராமின்ஸ் யாதவர்கள் உள்ள மதுரை போன்ற இடங்கள்ல இதே தாமரை ரெட்டலைய 3வது தள்ளி இருக்குத. இதே மதுரை சரவணன் பெரிய அகமுடையார் கம்யூனிட்டி, பெரிய பேக்கிங் உள்ளவர், அவரை லைட் வெயிட்டான ஒருத்தரை ஒரு சிம்பிள் பெரிய செல்வாக்கு இல்லாத ஒருத்தரை 3வது தள்ளி இருக்கிறாரு. அதர் சைட் ஆஃப் த காயின் டிஎம்கேன்னு ஒண்ணு இருக்கு, அவங்களோட செல்வாக்கு இருக்கு. அதை நம்ம மறந்துட்டு இதை மட்டும் பேசினா அது எப்படி சரியான ஒரு பார்வையா இருக்கும்? திமுக தெளிவா இருக்கிறாங்க. அது காம்பினேஷன்ல ஒரு கெமிஸ்ட்ரியில வரக்கூடிய அலையன்ஸ். எல்லா 3 தேர்தலில் 45% வாக்கு எடுத்துட்டாங்க. இது தமிழறி மணியை லப்போர்தி போனி வாயால வைத்தால அடிச்சுக்கிட்டாலும் சரி, பல கருப்பையா தீயில மிதிச்ச மாதிரி அவ்வா பாணி கதறினாலும் சரி, மதிப்புக்குரிய சுந்தர்ராமன் வருத்தப்பட்டாலும் சரி, சகோதரர் பாண்டே வருத்தப்பட்டாலும் சரி, கலைஞருக்குள்ள எதிர்ப்பு ஸ்டாலினுக்கு இல்லை. அவங்க 45% ஓட்ட 3 எலெக்ஷன்ல ஸ்டாலின் தாண்டி இருக்காருன்னா இது புரட்சி தலைவி ஜெயலலிதா அம்மையார் செய்யாத சாதனை, மக்கள் தலைவர் எம்ஜிஆர் செய்யாத சாதனை, முத்தமிழஞ்சர் கலைஞர் நினைச்சு பார்க்க முடியாத சாதனை. இப்படி ஒரு சாதனையை மு க ஸ்டாலின் தெளிவா பண்ணியிருக்கிறாரு. அதுக்கு காரணம் அவருக்கு புத்திசாலித்தனமும். ஸ்டாலினை தூக்கி பேசுறேன், ஸ்டாலினுக்கு ஜாலரா அடிக்கணும் யாரும் நினைக்காண்டாம். கல்யாணராமன் ஜி கூட அதை நினைக்காண்டாம். ஆர்கேனால டெபாசிட் இழந்து 3வது போனவர் புத்திசாலித்தனமா ஒரு அணியை கட்டமைச்சிட்டாரு. அந்த அணி இன்னைக்கு பறையர் சமூக வாக்குகளை திருமாவளவனை வச்சு குவிக்கக்கூடிய அணி. அந்த அணி இன்னைக்கு கிறிஸ்தவ முஸ்லீம் வாக்குகளை காங்கிரஸ் திருமாவளவன் கம்யூனிஸ்ட்ல வச்சு குவிக்கக்கூடிய அணி. அந்த அணி காங்கிரஸ் இவங்களை வச்சு, வைகோ காங்கிரஸ் இவங்களை வச்சு பிற மொழியாளர்களை குவிக்கக்கூடிய அணி. அந்த அணி ஒரு காம்பினேஷன்ல கெமிஸ்ட்ரியில பறையர் சமூக வாக்கு. வட தமிழகத்தில் இன்னைக்கு நிறைய பாப்புலேஷன் இருக்கிறாங்க. இன்னைக்கு ரவிக்குமார் கேட்டிருக்க அந்த கோரிக்கை கூட பறையர்களுக்கு தனி ஒதுக்கீடு, அவங்க எண்ணிக்கை பெரிய எண்ணிக்கையை அவர் பழைய புள்ளிவர்த்தல் சொல்றாரு. அதையும் நம்ம பேசணும். வன்னியருக்கு 10.5 மட்டும்தான் பேசுறாங்க, பறையர்களை பற்றி பேசலன்னு சகோதரர் ரவிக்குமார் வருத்தப்பட்டாரு. நான் அப்படி இல்லை சகோதரர் அவர்களே, நீங்க வெற்றி வீரர்னா நீங்க வெற்றி வீரர்னு சொல்லக்கூடியவன், யாருக்கும் எதற்கும் தயங்கி நான் பேசக்கூடியவன் இல்லை. ஸோ இன்னைக்கு அந்த சமூகத்தோட ஒரு பின்பலம் கிறிஸ்தவ முஸ்லீம் மோடி பிரதமராக இருக்கிறத வரை திமுக காங்கிரஸ் அணிக்கு தான் போடுவாங்கங்கிற ஒரு பின்பலம். பிற மொழியாளர்கள், நாம் தமிழர் சீமான் தமிழ் தேசிய அரசியலை முன்னெடுக்கிறதுனால ஸ்டாலின் தான் நமக்கு பாதுகாப்புன்னு கொஞ்சம் பிஜேபிக்கும் போனாங்க. மற்றபடி ஸ்டாலின் தான் நமக்கு பாதுகாப்புன்னு நினைக்கக்கூடிய பிற மொழியாளர்களோட ஆதரவு. இந்த 3 ஆதரவுலையும் திமுக அணி வெற்றி வீரர்களாக தான் இருப்பாங்க. நான் எந்த இடத்துல திமுக பற்றி தப்பா சொல்லி இருக்கிறேன்? நான் சொன்னதை தாண்டி தான் திமுக வந்திருக்காங்க. நான் என்ன சொன்னேன்? 35 சீட்டு வெற்றி உறுதி, 4 சீட்டு போட்டி இருக்குன்னு சொன்னேன். உங்களுக்கு கூட அதான் சொல்லியிருப்பேன். நீங்க கோயம்புத்தூர் எல்லாம் திருப்பி கேட்கும்போது போட்டிங்க அண்ணாமலை ஜெயிப்பாரு நான் சொல்லலை. ஏன்னா எனக்கு தெரியும் அது போட்டி கொடுத்துட்டாரு, அது மகிழ்ச்சி தான். அதே மாதிரி சௌமியா அன்புமணி போட்டி கொடுத்துட்டாங்க, 1% வாக்குல தான் அவங்க தோத்தாங்க. விஜய் பிரபாகரன் போட்டி கொடுத்துட்டாப்புல, ஒரு 4-5 தொகுதியில போட்டி, அதுலயும் அவங்க வந்துட்டாங்க. நம்ம 48% வாக்கிட்ட வருவாருன்னு சொன்னோம், 47 வந்துட்டாங்க. ஸோ அவங்க இங்க விக்கிரவாண்டியில கூட அவங்க 55% வாக்கு தாண்டுவாங்கன்னு 63 வந்துட்டாங்க. ஸோ அவங்க இன்னொரு போலரைசேஷன் அவங்களுக்கு சாதகமா இருக்கு. 1 இயர் நான் 1 இயர்னு ஒரு போலரைசேஷன் வருது. அதுல 1 இயர் ஓட்டுல சப்ஸ்டான்சியல் ஓட்டை எடுத்துக்கிட்டு நான் 1 இயர் ஓட்டை கன்சால்டேட் பண்றாங்க. அதனாலதான் சீமான் விக்கிரவாண்டியில மாட்டிக்கிட்டாரு. எடப்பாடிக்கு ஓட் டிரான்ஸ்பரிங் கெப்பாசிட்டி இல்லை. எடப்பாடியால சீமானுக்கு நான் 1 இயர் ஓட்டையும் அதிமுக கன்வெர்ட் பண்ணி கொடுக்க முடியல, 1 இயர் ஓட்டையும் கன்வெர்ட் பண்ணி கொடுக்க முடியல. சீமானே இப்ப எல்லாத்துக்கிட்டையும் 25% அதிமுக ஓட்டு காசு வாங்கிட்டு உதயசூரனுக்கு போயிட்டான், எடப்பாடிக்கு என்ன செல்வாக்குங்கிறத பேசுறாருங்க. தகவல் நமக்கு வருது, வெளிப்பட தானே அது. அவரு ஏதாவது 1 இயர் ஓட்டையாவது இது கன்வெர்ட் பண்ணி கொடுத்துருக்கணும், அல்ல நான் 1 இயர் ஓட்டையா கன்வெர்ட் பண்ணி கொடுத்துருக்கணும். நீங்க உங்க போராட்டத்துக்கு சீமானுக்கு ஆட்கள் எல்லாம் ராவணன் மூலமா எல்லாருமே போய் போனாங்க. ஆனா எடப்பாடி கையில ஓட் டிரான்ஸ்பரிங் கெப்பாசிட்டியோ சீட் கன்வெர்ட்டிங் கெப்பாசிட்டியோ இல்லாம இருக்குது. இவங்கள்ட்ட நான் ஸ்டாலின் இருக்குன்னு சொல்லல. தமிழர் மணியன் அவர்களே, பல கருப்பே அவர்களே, சுந்தர்ராமன் அவர்களே, கல்யாணராமன்ஜி அவர்களே, நான் ஸ்டாலின் இருக்குன்னு அதை சொல்லல. ஸ்டாலின் டெபாசிட் இழந்து வந்தவர் தான் ஆர்கே நகர்ல, ஆணித்தரமா சொல்றேன்.
டெபாசிட் இழந்து மருது கணேச விட்டாலும் ஜெயிக்கும், யாரை விட்டாலும் ஜெயிக்கும், அதிமுக 2ஆ போயிட்டு நாம யாரை விட்டாலும் ஜெயிக்கும்னு நினைச்சு ஏமாந்து 13% போய் டெபாசிட் இழந்தவர் தான். செக்யூலர் அலையன்ஸ் அவருக்கு ஹெல்ப் பண்ணுதுன்னு சொல்றீங்க. எஸ், அதுதான் சொல்றேன். ஒரு காம்பினேஷன்ல, ஒரு கெமிஸ்ட்ரியில ஒரு அலையன்ஸ் தெளிவா இன்டாக்டா கொண்டு போறாரு. மிகப்பெரிய ராஜதந்திரியா, கலைஞரை விட புத்திசாலித்தனம் மிக்க ஒரு ஆட்டுன்னு அந்த வெற்றியை அவரு பாக்குறாரு. இங்க நீங்க காலையில அடிச்சுக்கீங்க, சாயங்காலம் என்ன பேசுங்க, 4 பேருக்கு மன அரிப்புக்கு ஒரு எதிர்ப்பு ஓட்டுன்னு பேசினா அது மக்கள் மத்தியில நிக்குமா? நிக்காது இல்ல. அதைத்தான் நான் சொல்ல வர்றேன். சோ இந்த அரசியல் சூழ்நிலையில ஸ்டாலினோட பிரின்சிபல்டு ஸ்டாண்டும் கன்சிஸ்டண்டா அணியின் வெற்றின்னு கொண்டு போறதுல தான் அவரு நிக்கிறாரு. 2வது இடம் யாருக்குங்கிறதுல தான் போட்டி இருக்குது.